நன்றாக தெரியும். இப்போ தோட்டத்துறையும் சம்பள பிரச்சனை, இந்த பிரச்சனைய வச்சு தொழிலாளர் சங்கத்தை அங்கத்துடன் சொல்லிவிட்டு தொழிலாளர் சங்கத்துக்காக எதிராக போராடுகிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் எப்போதுமே இந்த ஒப்பந்தம் ஒரு அமைச்சருக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் செய்யக்கூடிய ஒப்பந்தம் கிடையாது. இது கூட்டு ஒப்பந்தம் செய்கிற தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளர் சம்மேளனத்துக்கும் செய்கிற ஒப்பந்தம். சில போராட்டங்களை பார்த்தா அமைச்சர் எங்கே இருக்காரு அப்படிதான் புரிக்கிறாங்க. நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க, அது நம்மளால தெரியாம புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த போராட்ட வடிவம் எப்படி இருந்தாலும் அந்த போராட்டத்தை காட்டி கொடுத்துட்டு நாங்கள் ஒரு நாள் இருக்க மாட்டோம். அந்த போராட்டத்துக்கு தொழிலாளர் சங்கம் முழுமையான ஆதரவு கொடுக்கும். அதே நேரத்தில் இப்படியான தொழிலாளர்களை போராட்டங்களை செய்ய சொல்லி கிண்டி விட்டு ஒரு முறை இந்தியாவில் போயிருக்கிற தலைவர்கள் நாங்கள் இங்கே தான் பிறந்தோம் சொன்னா இந்த போராட்டத்தில் இங்கே மக்கள் கலந்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அதனால நம்ம ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த போராட்டம் நடக்குது. 2012 ஆண்டு மார்ச் 31 முடிஞ்ச ஒப்பந்தம் செய்கிற தலைவர்கள் காலம் போய் சொல்லி வராங்க. தேர்தல் குறைஞ்சு போச்சு, அதனால தேர்தலை கூடனா நான் வாங்கி சொல்றாங்க. அதே நேரத்தில் இப்ப எனக்கு அரசியல் பதவிகள் சொல்றாங்க, அமைச்சு பதவிகள் சொல்றாங்க. அப்ப அமைச்சு பதவிகள் தான் ஒப்பந்தம் செய்யறாங்க. அமைச்சர் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, யூனியன் தலைவர்கள் தான் கூப்பிடுறாங்க. அதுவும் கூட்டு கமிட்டி, LJW, இலக்கத்துறை காசு 3 தான் செய்யுது. இது தொழிலாளர் சங்கத்துக்கு கூட்டு ஒப்பந்தத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்க ஒவ்வொரு முறையும் நீங்க போராடிக்கல, நாங்க இதுக்கு ஆதரவாக ரோட் வரைக்கும் போராடி இருக்கோம். ஒரு நாள் இந்த போராட்டத்தை நாங்கள் காணி கொடுக்கல. சில தலைவராக தோட்டத்தில் நீங்க எல்லாம் ஒன்னா செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு கொழும்புல இருக்காங்க. டக்கு நேரத்தில் இந்தியாவுக்கு போயிட்டாங்க. ஆனா பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த தோட்டத்தொழிலாளிக்கு இந்த பேச்சுவார்த்தை எவ்வளவு சம்பளம் தானான்னு சொல்லி இன்னும் வெளியே சொல்லல. எனக்கு கிடைச்ச தகவல் படி 500 ரூபாய் அடிப்படை சம்பளம், அது 140 ரூபாய் சேர்த்து 670 ரூபாய் அடிப்படையா சேர்த்துக்கிட்டு 500 ரூபாய்க்கு ஈபே பிடிச்சிக்கிட்டு மற்றது 75 நாள் வேலை செஞ்சா 60 ரூபாய், அப்ப 730 ரூபாய். அதுவும் 3 நாளைக்கு தான் ஆகிடும் கம்பெனிக்காக. திரும்ப ஒரு கேள்விப்பட்டேன் கேட்டா, ஆம்பளாருக்கு அது கொடுக்க முடியாது, பெண்களுக்கு மட்டும் கொடுக்க முடியும். இது என்ன அநியாயம்? எப்பயே சம்பளம் ஆண்கள் பெண்களுக்கு ஒரே மாதிரி சம்பளம் சொல்லி எப்பயும் தீர்மானம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ இப்படியான பேச்சுவார்த்தைகள் உண்மையிலேயே பேசுற பேச்சுவார்த்தைகள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. யாருக்குமே தெரியாம 10 பேரும் போயிட்டாங்க. 10 பேரும் போயிட்டு பேச்சுவார்த்தை நடந்து தோல்வி அடைஞ்சு வெளியே வராங்க. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்தது மக்களுக்கு தெரியாது. தொழிற்சங்க தலைவர்களுக்கும் தெரியாது, தொழிலாளிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது இப்ப என்ன பிரச்சனை கேட்டா, சில பேருக்கு தோட்ட தொழிலாளி கிண்டி விட்டு அமைச்சு பதவி வாங்கிக்கிறாங்க. இதான் அவங்களுக்குள்ள பிரதான பிரச்சனை. மக்களுக்கு சம்பளம் கிடைக்காது கிடையாது, இங்கதான் மரம் இருக்கு. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அதாவது இன்னைக்கு திகாம்பரம் அமைச்சராக இருக்கணும்னு சொன்னா நீங்க கொடுத்த அங்கீகாரம். ஒவ்வொரு வருஷமும் அரசியல்வாதி 5 வருஷம் இருக்க தேர்தல் வரக்கல நீங்க பிச்சை போட்டு அந்த பிச்சை வாங்கிட்டு மரம் போறாங்க. ஆகவே நீங்க கொடுத்த அங்கீகாரத்தை ஒரு நாளும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அதனாலதான் போன கிழமை நான் சொன்னேன், வருகின்ற 6ஆம் தேதி தலவாகல நகரத்தில் அனைத்து தொழிலாளர்கள் சேர்த்துக்கிட்டு போராட்டம் செய்ய போறேன்னு சொல்லி எந்த அமைச்சரும் சொல்லுவாங்களா? என்ன அமைச்சு போடுவீங்களா? தோட்ட தொழில உங்களுக்காக, உங்க நலனுக்காக இந்த அமைச்சு பதவி நாளைக்கு கூட வீசி வர வேண்டியா இருக்கிறாங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த போராட்ட வடிவம் எப்படி இருக்கணும், உண்மையிலேயே தோட்டத்தொழிலை சம்பளம் கிடைக்கக்கூடியதா இருக்கணும். ஆகவே யாரும் ஒருத்தருக்காக போயிட்டு அமைச்சு பதவி கிடைக்கிறது போராட்டம் பண்ண சொன்னா இன்னும் 1 வருஷம் போயிடும். இப்பதான் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. இப்பதான் தனி வீடு கிடைக்குது, 7 பேருக்கு காணி கிடைக்குது. இந்த அடுத்த கிழமை வருகின்ற
அமைச்சர்கள் கூடத்தில் வந்து அவங்களுக்கு நீட் கொடுக்க சொல்லி கேபினெட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்ல நல்ல காரியம் நடக்குது. இவ்வளவு காலம் இருந்த அமைச்சர் என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யல. செய்யாம இப்ப எங்கள் கூட்டணி சார்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்குதுல வந்து இதை இல்லாம செய்யறாங்க. அதனால நீங்க போராட்டத்தில் போட் பிடிக்கிறவங்க கூட கேட்டுக்கொள்ளணும். கூட்டு ஒப்பந்தம் யார் செய்யறான்? கூட்டு ஒப்பந்தம் யார் செய்யறான்? அப்ப போன மேலிடத்துல சொன்னாங்க தேர்தலை பத்தி போச்சு, தேர்தல் நல்லா இருந்தவன நான் வாங்கி தர சொன்னாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச தேர்தல் குடிக்காது சொன்னாங்க. ஆனா திடீர்னு ஒரு போராட்டம், திடீர்னு ஒரு போராட்டம். அதனால ஒன்றே ஒன்று சொல்றேன், எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும். எங்கள் தோட்டத்தில் நியாயமான சம்பளம் கிடைக்கணும். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க எங்க தலைவரால் தான் பெற்றுக் கொடுக்க முடியும், நிகாமத்தை பெற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நாங்க பெற்றுக் கொடுக்க சொல்றோம். 1000 ரூபாய் பெற்றுக் கொடு, நாம மரமால நினைக்கிறோம். மாலை கூட ஒரு 1000 பெற்றுக் கொடு. அதனால தேர்தலுக்காக ஏமாத்தி 1000 ரூபாய் பெற்றுக் கொடுக்க சொல்லி இப்ப எவ்வளவு வந்திருக்கு? 700 வந்திருக்கு. ஏற்கனவே 600 சம்பளம் வந்தாங்க. ஏற்கனவே 600 சம்பளம் வாங்கியிருக்கோம். அப்ப 700 எவ்வளவு கூட போகுது? இப்ப புதுவிதமான ஒப்பந்தமா? அதாவது தோட்ட தொழிலாளி 3 நாள் வேலை செஞ்சா 700 ரூபாய், மத்த 3 நாளைக்கு நீ கொழுந்து எடுத்து கொழுந்து ஒரு கிலோமீட்டர் தரக்கிறான். நியாயமா? கம்பெனிக்காரன் லாபம் இருக்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்துல ஜனசங்கத்துல தோட்ட பராமரிப்பு எல்லாமே ஜனசங்கம் செஞ்சு, இப்ப என்ன செய்யறது? அரசியல் வாங்க நாங்க செய்யறோம். தோட்டத்தில் என்ன நஷ்டம் கேட்டா நஷ்டம் நஷ்டம். அந்த தூரமா இருக்கு பார்த்தா 2 பள்ளிகள் ஜிபி வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க நல்லா சுலபமா வாழ்க்கை இருக்கிறாங்க. ஒரு கம்பெனி ஒரு சிஇஓக்கு 2 லட்சம் சம்பளம், ஆனா இந்த தோட்டத்தொழிலாளிக்கு மட்டும் வெறும் 450 ரூபாய். ஆகவே இத தொடர்ந்து பார்த்துக்க முடியாது. நான் அமைச்சரா இருந்து கூட அதே தூக்கி சரியா இருக்கிறாங்க. 6ஆம் தேதி செய்த போராட்டத்துக்கு நீங்க அனைவரும் வரணும். தலைவர் நடத்துறதுக்கு எங்களை எதிர்பார்க்கணும். உண்மையிலே நீங்க செய்யற எந்த போராட்டத்துக்கும் காட்டி கொடுக்காம உங்களுக்கு துணை நிற்பது கூறிக்கொண்டு, அதே மாதிரி 2500 ரூபாய் வாங்கி கொடுத்தோம். இடைக்கால காரணம் எந்த ஒப்பந்தத்திலும் கைசாடல, எந்த ஒப்பந்தத்திலும் நான் கைசாடல. இப்ப புதியதமா சொல்றாங்க உங்ககிட்ட வந்து ஒப்பந்தம் 2000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம் தான் எங்களுக்கு ஏரியாஸ் வாங்கி கொடுக்காங்க. இதெல்லாம் போய் நீங்க தெளிவா இருங்க. நீங்க தெளிவா இருக்க அமைச்சர் இங்க தான் இருக்கிறேன். சொல்லிக் கொடுத்த தலைவர் எங்க இருக்காங்க? இந்த கொட்டகளுக்கே வரல, இங்கிட்டே வரல. கொழுப்புல இருந்து இந்தியாவில் கோல் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி செய்தி சொல்லி. ஆனா நீங்க தெளிவா இருக்கிறீங்க. உங்க ஒரு நாள் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த சொல்லுவேன் நான் வந்து தோட்டத்தொழிலாளிக்குள்ள உங்க கஷ்ட நஷ்டம் அனுபவிச்சு வந்தாலே, அதனால அவங்க காட்டி கொடுத்து போக மாட்டேன். நாங்க சென்றால் இதே மாதிரி சாப்பிடுவோம். ஆகவே நாங்க இந்தியாவுக்கு எங்கே போயிட்டு நாங்க சாப்பிட மாட்டோம். ஆகவே நாங்க சொல்றது கேட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கையை மாற்றத்துக்கு நாங்க இப்ப அடித்தளம் போட்டு 5 வருஷத்துக்கு அமல்படுத்திட்டு வரோம். இதுக்கெல்லாம் நீங்க துணையா இருந்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு நாள் செய்யாத வேலைகள் இப்ப நான் செஞ்சுட்டு வரோம். தெரியும் ஒரு காலத்துல வந்து ஒரு தேயிலை கொடுக்கனா கூட நம்ம தோட்டத்தொழிலுக்கு வேலை பண்றோம் கம்பெனிக்காரன். ஆனா இப்ப அப்படி இல்லை. நாங்க கோரிக்கை ஏற்றி ஏறி வச்சு காணியை கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்க கொடுத்த அங்கீகாரத்தினால. அதனால நீங்க எந்த ஒரு போராட்டத்தையும் அந்த மக்களுக்காக செயல்முறைய இதே போராட்டத்தை எங்களுக்கு சேர்ந்து பாக்குறாங்க. இதுக்கு நீங்க துணையா போயிடக்கூடாது நீங்க. அதனால இந்த போராட்டத்தில் 6ஆம் தேதி செய்யற போராட்டத்துல கம்பெனிக்காரன் பயந்து உங்களுக்கு சம்பளத்தை அதிகரித்து கொடுக்கறது நீங்க அனைவரும் வர வேண்டும் கூறிக்கொண்டு